கேள்வி பார்வையாளர் வணக்கம். என்ற நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு கவர்னர் 5 வருடமாக தமிழ்நாடு அரசிற்கும் அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கும் ஆர்.என். ரவிக்குமான அந்த மோதல் போக்கு தற்போது நிறுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய பாஜக அரசு அவர் மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா கேரளாவினுடைய கவர்னராக இருக்கவர் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் பொறுப்போட வழங்கியிருக்காங்க. ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த மாற்றம் 2026 தேர்தலில் எப்படி அமைய போகிற பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கான அந்த குறைச்சல் கொடுக்குற இந்த சூழலை இந்த மாற்றத்தை எப்படி சார் பார்க்கலாம்? கவர்னருக்கு தான் ஏமாற்றம். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்களுடைய நோக்கமே, எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கையே கவர்னர் பதவியே கூடாது. 2 லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து ஆங்கில ஏகாதிபத்தியம் கவர்னர் கண்காணி வச்சிருந்தாங்க, உளவு வேலை. இப்போ 2000 கிலோமீட்டர் டெல்லியில இருந்து நம்மள கண்காணி வேலை பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல உட்காந்துக்கிட்டு அவன் அறிவிக்கப்படாத ஒரு முதலமைச்சர் மாதிரி கவர்னர் செயல்படக்கூடாது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. ஆகவே கவர்னர் பதவி முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும், எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்களை போன்ற உடைய கொள்கை லட்சியமாகும். இந்த கவர்னர் மொச பிடிக்கிற மூஞ்சியை பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த கவர்னர் வந்தப்போ முதல்ல நான் தான் சொன்னேன், அண்ணா சொன்ன தத்துவத்தை சொன்னேன். இந்த கவர்னர் நாட்டுக்கு தேவையில்லை, இந்த கவர்னர் அநியாயக்கார கவர்னர், இந்த கவர்னர் டெல்லியின் ஒற்றர், இந்த கவர்னர் சட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு மீறாக நடப்பார், கவர்னருடைய மரபுக்கு மீறாக நடப்பார், இவர் பிஜேபியுடைய RSS காரராக நடப்பார். ஆகவே இந்த கவர்னரை வெளியேற்ற வேண்டும் என்று முதலாக தமிழ்நாட்டில் நான் தெளிவாக சொல்லணும்னா நான் தான் முதல் பேசுகிறேன். ஓகே. திராவிட மாடல் அரசு எண்ணமேதே கைது செஞ்சிருச்சு. நம்முடைய திருமாவளவன் போன்றவர்கள், நாகை திருவள்ளுவன் போன்றவர்கள், SDPI கட்சி போன்ற கட்சிகள், இடதுசாரி கட்சிகள்லாம் எனக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கண்டன குரல் எழுப்பினாங்க. 3 நாள் கைது செய்யப்பட்டு சில இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இருக்கு. இந்த R.N. ரவி அவர் போயிட்டாரு, வழக்கு என் மேல இருக்கு. அதனால ஒரு துல்லியமாக கண்டுபிடிச்ச கவர்னர் ரவி இந்த தமிழினத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, பண்பாட்டிற்கு, நாகரிகத்திற்கு, தமிழ்நாட்டுடைய நீண்ட நெடிய சட்டசபைக்கு இவர் விரோதமானவர்ன்றத நான் பட்டறிவில் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் எல்லாரும் பேசினாங்க. விரட்டப்பட வேணும்னு சொன்னா அவர் துரத்தப்பட்டிருக்கார். அவங்க நினைச்ச சண்டி எடுத்தனா இங்க எடுக்கல. சண்டித்தனம், R.N. ரவியின் சண்டித்தனம் தமிழ்நாட்டில் எடுக்கல. RSS உடைய பாட்சாங்க பலிக்கல திராவிட மாடலுக்கு முன்னாடி. அதுவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கண்ணியமாக சட்டமன்றத்தில் நடந்து கொண்டு, கண்ணியமாக ஆளுநருடைய சட்ட விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் வரைக்கும் எடுத்து சென்று, நம்முடைய பேரறிவாளர் நளினி உள்ளிட்ட அனைவருடைய விடுதலையும் வாங்கி கொடுத்து, பல்வேறு சட்ட நடைமுறைகளை உச்சநீதிமன்ற அனுமதியுடன் கவர்னர் நிறைவேற்றாத மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றிய வரலாற்று பொறுமை திராவிட மாடல் அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். வர அறவுரை முதலமைச்சர் எடப்பாடி மாதிரி முதலமைச்சர் இருந்தா ஒண்ணும் முடியாது. முதலமைச்சர் சீட்ல ஏறி உட்காந்துருப்பார் R.N. ரவி. தலையிலே எடப்பாடி பழனிசாமி தலையில ஏறி உட்காந்துருப்பார். எனக்கு தலைமைச் செயலகத்தில் ஒரு அறை வேண்டும், நான் தினசரி தலைமைச் செயலகத்துக்கு வருவேன்னு கேட்டாங்க. மாவட்டம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் போவேன், நான் ஆய்வு நடத்துவேன்னு சொன்னாரு. அன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்கட்சியில் இருக்கும் போதும் முதலமைச்சர் கேட்கறதுக்கு அன்னைக்கு துணிவு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை. துப்புக்கட்ட எடப்பாடி பழனிசாமி, மாநில உரிமைகளை காவு கொடுத்த பழனிசாமி. அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கவர்னர் எங்க ஆய்வு நடத்த வருகிறாரோ எதிர்கட்சியின் அடிப்படையில் கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டி இயக்கம் திமுக கழகம் தான். அதனால இப்ப இந்த கவர்னர், அதாவது பாஜக இல்லாத ஆளுகின்ற மாநிலங்கள் தவிர்த்து பாஜக ஆளாத பிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் கவர்னர் ஒரு ஆளை போட்டுக்கிட்டு அந்த கவர்னரை வச்சு
அந்த ஆட்சிக்கு குடைச்சல், அவங்க நிறைவேற்றப்படுகின்ற அமைச்சரவை நிறைவேற்றுகின்ற மசோதாக்களை திருப்பி அனுப்பாம, ஜனாதிபதிக்கு அனுப்பாம கிடப்புல போடுறத, இவ்வளவு வேலையிலையும் இந்த ஒரு மாநில அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்பை சீர்குலைக்கின்ற அடிப்படையில், ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் RN ரவி. ஒரு இரும்பு கரம், இரும்பு நெஞ்சம் படைத்தவராக RN உடைய அடாவடித்தனத்தை ஒழிப்பதில் இரும்பு கரம் நீட்டினார் முதலமைச்சர். ஒரு இரும்பு மனிதனாக இருந்தார் அந்த இடத்துல. அறவுரையா இருந்தா RN ரவி ஆட்டத்தை தாங்கியிருக்க முடியாது, அவ்வளோ ஆட்டம். இப்ப மேற்கு வங்காளத்துக்கு போயிருக்காரு. மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மா எப்படின்னு கேட்டா, நம்மளோட முதலமைச்சர் சட்ட ரீதியாக RN ரவியை விரட்டி அடித்திருக்கிறார். ஜனநாயக மாண்பை காத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஆட்டம் போட்ட RN ரவி ஆட்டத்தை சட்டத்தால் வெக்கி தலைகுனி விட்டு விரட்டி இருக்கிறார். ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் தெருவில் விட்டு அடிப்பாங்க. சரியான இடத்துக்கு போயிருக்காரு, அசிங்கப்பட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்ட ரீதி அசிங்கப்பட்டு போயிருக்கார். உச்ச நீதிமன்றம் நம்முடைய தமிழ்நாடு அரசு தொடுத்த பல வழக்குகளில், நீ ஒரு தபால்காரன், ஒரு போஸ்ட்மேன், அதிகாரத்தை மீறி செயல்படுறீங்க, வரம்பு மீறி செயல்படுறீங்க, வேலி தாண்டிய வெள்ளாடா இருக்கீங்கன்றெல்லாம் கண்டிச்சிருக்கு. இவ்வளவு கேவலத்தையும் சட்ட ரீதியாக RN ரவி ஏற்படுத்தி எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டு மக்களுக்கு RN ரவியால் ஏற்படாமல் சாயம் பூசினார். RN ரவி கவர்னர் வேலை எங்க பார்த்தாரு? சிதம்பரத்தில் இருக்கிற அந்த நம்பூதிரிகள்லாம் சிறு குழந்தைகளுக்கு, மெர்ச்சூடாகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு சொன்னான். அதனால நானே சின்ன பிள்ளை தான் கல்யாணம் முடிச்சுன்னு சொன்னார். அப்படிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த சிறு குழந்தைகள், சிறுமிகள் குழந்தை திருமணத்தை ஆதரிச்ச ஒரு RSS காரராக RN ரவி வேலை பார்த்தார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்துகிட்டு தேசிய கீதம் தான் முதல் பாடணும்னு சொல்லி ஜனநாயக மாண்பை சீர்குலைச்சார். நம்முடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன நம்முடைய வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினாரு. பார்ப்பான ஒழிக்கிறதுக்காகவே வடலூர்ல தொடங்கிய நம்முடைய வள்ளலார சனாதனவாதினாரு. சனாதனம் சாயம் பூச பார்த்தாரு. வரலாற்று திருடராக மாறினாரு. இப்படி தொடர்ச்சியாக தமிழினத்திற்கும், தமிழ் மொழிக்கும், கலாச்சாரத்துக்கும், தமிழ் பண்பாட்டுக்கும் எதிராக ஒரு RSS காராக வாழ்ந்து இன்னைக்கு சென்றிருக்கிறார் அங்கே மேற்கு வங்கத்திற்கு. இப்ப தமிழ்நாட்டில் அவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஒன்றிய அரசு கிடைத்த சர்வே ரிப்போர்ட்ல திமுக ஒண்ணுமே செய்ய முடியாது. அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் மாதிரி இந்தியாவில் இந்த 11 வருஷத்துல பிஜேபி இவ்வளவு ஆக்ரோஷமா இறக்கின மாநில அமலாக்கத்துறை எந்த மாநிலத்திலும் கிடையாது. செந்தில் பாலாஜியை கிட்டத்தட்ட 2 வருஷம் உள்ள வச்சு பார்த்தாங்க, மந்திரி பதவி எடுத்து பார்த்தாங்க. இப்ப நேரு மிரட்டி பார்க்கறாங்க. இன்னும் சில அமைச்சர்களுக்கு பூச்சாண்டி காட்டுறாங்க, நாங்க அங்க வருவோம் இங்க வருவோம் சொல்லி. ஆனால் அனைத்து அமலாக்கத்துடைய அத்துமீறல் நடவடிக்கைகளை இன்றைக்கு திமுக கழகம் எதிர்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கெஜ்ரிவால் வழக்குல அவங்க போட்ட அனைத்தும் தவறு என்று சொல்லி கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டது அமலாக்கத்துறைக்கு ஒரு குட்டு விழுந்தது மாதிரி, சம்மட்டி அடி அடிச்சது மாதிரி தான் அமலாக்கத்துறைக்கு. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அனைத்து வைத்து, கவர்னரை வைத்து ஆடாத ஆட்டம் எல்லாம் இந்த 5 ஆண்டு காலம் பிஜேபி ஆடிவிட்டது. அனைத்து ஆட்டத்தையும் நொறுக்கியது திராவிட மாடல். இன்னும் நொறுக்குவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் பணி, நீங்க இப்படி இடையூறு செய்யறனால, தடை செய்யறனால நாங்கள் ஆற்றுகின்ற மக்கள் பணியை தடை செய்ய முடியாத அடிப்படையில் திமுக கழகம் ஆட்சியும் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அமித்ஷா அங்கே தான் வர்றாரு. அவங்க இந்தியாவில் எந்த மாநிலமும் கணக்கு தெரியல. தமிழ்நாடு தான் கனவுலையும் தூக்கத்திலையும் ராத்திரி பாத்ரூம் போனா கூட தமிழ்நாடு தான் போயிட்டு வர்றாங்க கனவுல கூட. இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் கவர்னர் யாராவது சிக்கலான கவர்னர், இதை விட கவர்னரை போட்டு ஓராண்டுகளுக்கு கவர்னர் ஆட்சி நடத்துமா சூழல் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற மாதிரி ஒரு தகவல். எதையும் எதிர்கொள்கின்ற ஆற்றல்,
டிஎம்கே வில் டேக் இட் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் தாங்கும் அண்ணா சொன்ன மாதிரி எதையும் தாங்கக்கூடிய பக்குவம் இங்க இருக்கு. இந்த கவர்னர் RN ரவி போயிட்டாரு. RN ரவி அப்பே வந்தாலும் சரி, மோடியே இங்க கவர்னரா வந்தாலும் சரி, சட்டத்தின் ஆட்சிக்கு மதிப்பளிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். ஓகே சார், இந்த மாதிரியான கருத்தை நம்ம சொல்லிக்கிருந்தாங்க சார். அந்த கெட் அவுட் ரவி அப்படின்னு ஒரு கருத்தை கூட தற்போது எழுப்பியிருக்காங்க. போயிட்டு வாங்க ரவின்ற மாதிரி எப்படி பார்க்காது? நாகரிகமா சொல்லியிருக்காங்க. நானா அந்த வேற மாதிரி சொல்லுவேன். அதனால கெட் அவுட் ரவி, கெட் அவுட் ரவி போயிட்டு வாங்க, வர வேணாம் இருங்க. RSS ரவி, சங்கி ரவி, பாஜகவின் தூதுவர் ரவி, டெல்லியின் ஒற்றர் தூதுவர் ரவி, செல்லுங்கள். தமிழ்நாடு உங்களை அனுப்பிவிட்டது. கிண்டிக்கு யார் வந்து சண்டித்தனம் பண்ணாலும் திராவிட மாடல் சந்திக்கும். நன்றி சார். நன்றி.